மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்த 135 நாட்கள் இந்த மாதிரி யோக பலனை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு அப்படின்னு தான் வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு, அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது தெளிவா விரிவா சொல்ல போறோம். ஏன் அப்படின்னா மீன ராசி அன்பர்களுக்கு இப்ப 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. அந்த பிரச்சனைகள் பெருசாகாம இருக்கிறதுக்கு தான் அந்த முக்கியமான பதிவு. ஏன்னா அந்த ஜோதிட சாஸ்திரமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றது, அந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரங்கள், அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமான பதிவு. இப்ப சனி பகவான் அடுத்த 135 நாட்கள் நவம்பர் மாசம் 15ஆம் தேதி நேர்கதியில இருக்க போறாரு. இந்த நேர்கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இப்ப மீன ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேரு நிறைய கடனுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷத்துல அதிகமா ஆளாயிட்டீங்க. அதனால ஒரு மன உளைச்சல், அதனால பிரச்சனைகள், நிறைய பேருக்கு வேலையில நிறைய தொந்தரவு, வேலை இழப்பு வரைக்கும் நடந்திருக்கு. பிசினஸே இல்லை சார், வேலையே இல்லை சார், இப்ப என்னால கடன் கட்ட முடியல, நான் ஒரு கமிட்மெண்ட் மந்த்லி கமிட்மெண்ட்ல இருந்தேன். ஏன்னா மீன ராசி அப்படின்னாவே ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. மாச சம்பளம் வரணும், இவ்வளவு கடன் கட்டணும், இவ்வளவு சேவ் பண்ணணும், இவ்வளவு இன்சூரன்ஸ் கட்டணும், இந்த மாதிரி ஒரு சேவ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருப்பீங்க. ஒரு ரொட்டீன் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அது பிசினஸா இருந்தாலும் சரி, இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இவ்வளவு நம்மளுக்கு பிசினஸ் இருக்கு, இவ்வளவு இதுல பணம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தெரிந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் இந்த மீனராசி என்பது. ஆனா அதெல்லாம் இப்ப கடந்த ஒரு 1.5 வருஷமா நடக்காதனால பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கட்ட முடியல, ஒரு சேவிங்ஸ் இல்லை. மெயினா பாத்தீங்கன்னா கடன் கட்ட முடியாத சூழ்நிலைகள் நிறைய மீனராசி என்பதற்கு வந்திருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல இன்னும் அதிகமான கவனம் தேவை. அப்ப அதிகமான கவனம் தேவைன்னா எப்படி சார் கடன் கட்ட முடியல, அதுக்கு என்ன சார் வாய்ப்பு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கடன் வாங்காம இருக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திங்க. சார் பிசினஸ்ல இருக்கேன், பிசினஸ்ல கடன் வாங்காம இருக்க முடியாது, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களுடைய தேவைகளை குறைச்சிக்கங்க, அதிகமா உழைப்புகளை போடுங்க. உழைப்புகள் போட்டா கூட சில நேரத்துல வரமாட்டீங்க சார், நான் என்ன சார் பண்றேன், 24 மணி நேரம் உழைக்கும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, அதனால என்னால சில விஷயங்கள் நடக்கல. முடியலன்னு சொன்னது உண்மை, நடக்கலன்னு சொன்னது பொய். உங்களால முடியல, ஏன்னா இந்த 7 சனி காலகட்டத்துல நீங்க நிறைய தவறான முடிவுகளை எடுத்து இப்ப மாட்டிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து வெளில வர்றதுக்கான சூழ்நிலைகள் தேடுறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. உழைப்புகளை போடுறீங்க, ரிசல்ட் வர மாட்டேங்குது. நம்ம ஏதாவது சாதிச்சலாம் நினைக்கிறீங்க, நடக்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அப்ப என்ன பண்ணணும், எந்த பிசினஸ் உங்களுக்கு லாஸ் கொடுக்குதோ அதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்கு. நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்த அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. இல்லை சார் நஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்றோம், ஆனா அதுல எனக்கு பண வரவுகள் இருக்கு, அதை நான் பிசினஸ் பண்ணலாம் தரமாட்டாங்க, அது ஒரு தவறான எண்ணம் உங்க மனசுல போயிட்டு இருக்கு. அதை மாத்திக்கிங்க. பிசினஸ் பண்ணலாம் தரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த 7 சனி அது மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி தவறான எண்ணங்களை கொடுக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதுசா எதுவும் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நீங்க பழைய கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ஓகே. இதுக்காக நான் வேற ஏதாவது பண்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏதாவது இன்னொருத்தர் பேர்ல லோன் வாங்குறது, இன்னொருத்தர்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்து வாங்குறது, இன்னொருத்தர் பேர்ல உங்க டாக்குமெண்ட் கொடுத்து ஒரு ஓடி மாதிரி வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்ட போறீங்க. ஜாக்கிரதையா இருங்க. அந்த மாதிரி ஏதாவது யோசனை இருந்தா தயவு செய்து கையை விட்டுருங்க. அதுல மாட்டக்குள்ள கூட ஒரு அமைப்பு இந்த மீனராசி என்பது கண்டிப்பா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணாதீங்க, அதுல பிரச்சனைகள் வரும். புதுசா ஆபீஸ் ஓபன் பண்ணுறது, புதுசா ஸ்டாஃப் எடுக்கிறது, புதுசா இன்டீரியர் பண்றது, புதுசா பிரான்ச் ஓபன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வேலையில இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமா என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு 135 நாள்ல ஏதாவது வேலை மாற்றம் பண்ணா பண்ணிக்கங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் பண்ணணும்ன்ற எண்ணங்களை மறந்துடுங்க. கேர்ஃபுல்லா இருங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது நீண்ட காலமா ஒரு கம்பெனில இருக்கீங்க, மாற வேண்டிய சூழ்நிலைகள்லாம் மாறிக்கங்க, பிரச்சனை வராது. இல்ல அப்படின்னா கண்டிப்பா தொல்லைகள் துன்பங்கள் வரதான் போகுது. தைரியமா ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சார் எல்லாமே நெகட்டிவா சொல்றீங்க, பாசிட்டிவாவே இல்லையா அப்படின்னா, பாசிட்டிவா இருக்கிறதுக்கு தான் இந்த நெகட்டிவான பலன்களே சொல்றோம். நீங்க ஒரு விஷயத்த மாட்டிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளில வர முடியாதுன்றதுக்காக தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு.
அதனால இந்த 135 நாள்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி வித்து லோன் கட்டலாம், இடத்த விட்டு லோன் கட்டலாம். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா இறங்கிடுங்க. யோசிக்காதீங்க. உங்களுக்கு கழுத்துக்கு மேல கடன் இருக்கு, என்னால அடுத்த மாசம் கட்ட முடியாது, இன்னொரு 3 மாசம் கழிச்சா என்னால கட்ட முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி இருந்தா அதை சேல் பண்ணிட்டு, வீடு இருந்தா அதை சேல் பண்ணிட்டு வெளில வர்றது நல்லது. ஏற்கனவே அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஒரு சொத்தை வித்தா என்ன? ஆனா கூட இருக்கவன சொல்லுவாங்க, இல்ல சமாளிச்சிடலாம், பிசினஸ் வந்துரும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்லி யாராவது உங்களை தேவையில்லாம மூளை செலவை செய்து உங்களை அப்படியே வழி நடத்துவாங்க, தப்பா வழி நடத்துவாங்க. அதுல மாட்டிக்காதீங்க. லோன் இருக்குன்னா அதுல ப்ராப்பர்ட்டி வித்துட்டு லோனை கட்டுங்க, திருப்பி ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒன்றும் புதுசு கிடையாது. மீனராசி என்பவர்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி சேரக்கூடிய அமைப்பு எப்பயும் மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. அதை செய்யுங்க. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் அதிகமா எடுக்கணும். அதிகமா எடுத்தாதான் திருமணம் நடக்கும். இல்ல திருமண வாய்ப்புகள் தவற விட்டுட்டே இருப்பீங்க. சில பேர் கடைசி நேரத்துல நிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதனால பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே கல்யாணத்தை பண்ணிருங்க, லேட் பண்ணாதீங்க. நான் ஊரை கூட்டுறேன், எங்க ரிலேட்டிவ் அதிகமா இருக்காங்க, நான் பெரிய மண்டபத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன், என் பொண்ணு ஒரே பொண்ணு, என் பையன் ஒரே பொண்ணுன்னு நீங்க நாள் கடத்திட்டே போனீங்கன்னா அதுல ஏதாவது தொந்தரவுகள் வந்து திருமணம் நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுபசிய சீக்கிரம் சொல்லுவாங்க. அதனால ஒரு நிச்சயார்த்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் அதெல்லாம் நீங்க வச்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனைகள் வராது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல இந்த காலகட்டத்துல அடுத்த 135 நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளியூர் வாய்ப்புகள் வரும், வெளிநாடு வாய்ப்புகள் வரும். ஐயோ 7 சனியா இருக்கே, வெளிநாடு போனாதான் பயப்படாது, தைரியமா போங்க, பிரச்சனை வராது. இங்க இருக்கிறதுக்கு அங்க போனீங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும், எந்த பிரச்சனைகள் வராது. தைரியமா அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. சொத்து சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப எதுவும் பண்ணாதீங்க. இடம் வாங்குறது, இடம் வந்து வீடு வாங்குறது, இல்ல வீடு கட்டுறது, உள்ள வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது. நிறைய பேர் என்னன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கூட தவிர்ப்பது சிறப்பு. அது கூட என்னன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு கமிட்மெண்ட் ஆயிடும். அதனால வேலையில பிரச்சனைகள் தொல்லைகள் வரும். கமிட்மெண்ட் இல்லாம இருந்தீங்கன்னா இந்த 7 சனியை அழகா நீங்க தாண்டி வந்துடலாம், எந்த பிரச்சனையும் வராது. குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, குழந்தை இல்லாம இருக்குன்னா தெய்வ வழிபாடு பண்ணீங்க. திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவான் வழிபாட்டு, திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், கூட பிறந்தவங்க மூலயமா ஏதாவது ஷேர்ஸ் வர்றது செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடாதீங்க. அதை கேட்டு அதை வாங்கி உங்க பிரச்சனையை தீர்க்கும்னு நினைச்சீங்கன்னா அதுல பிரச்சனைகள் தான் அதிகமாகும். கேர்ஃபுல்லா இருங்க. குடும்பத்துல ஏதாவது சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள் இருந்தா அதை பேசி சுமூகமா தீர்த்துக்கிறது நல்லது. இல்ல பிரச்சனை அதிகமாயிருச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு அதே போக்குல விட்டுட்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பு. தேவையில்லாம போய் அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாகுனீங்கன்னா அதற்கான பாதிப்புகளை, அதற்கான விளைவுகளை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த மீனராசி என்பதற்கு இப்போ உண்டு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது, ஜாக்கிரதையா இருக்குது நல்லது. மொத்தத்துல மீனராசி அன்பர்கள் அடுத்த 135 நாட்கள் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத முடிவுகள் வரக்கூடிய வருங்காலத்துல, இப்ப இந்த 135 நாள்ல எதுவும் நடக்காது, சேஃபா தான் இருப்பீங்க. ஏன்னா 7 சனில ஆரம்ப சனிதான் அது. அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனி தான் அதிகமா பாதிக்கும் எப்பவுமே ஜென்ரலா. அதனால உங்களுடைய முயற்சிகள், முடிவுகள் எதா இருந்தாலும் தெளிவா சிந்தனையோட நல்ல தீர விசாரிச்சு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வேணும் வேணுன்றதை யோசிச்சுட்டு இந்த 135 நாட்களுள்ள செய்வது மிக மிக சிறப்பு.